ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஜேகேஎஃப்எஃப் மேரி டு மாமா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் மஸ்ட்டாக அதை பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே உங்கள் மம்மி தான் உங்கள் ஆண்டி கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுமா, வந்துட்டியா? உன் அண்ணா தான் அங்கே வந்துட்டுருக்காரு. அண்ணி நீங்கள் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவீங்களா சொன்ன மாதிரி? சரிம்மா, சரி சரி. அண்ணா எதுக்குமா இதெல்லாம்? இது கட்டாயமாக பண்ணி ஆகணும்னு அங்கேருந்து வரியா? ட்ராவல் தானே, இந்த நேரத்தில் அண்ணாக்கு வேறு உடம்பு சரியில்லை வேறு, எதுக்கு? ஐயோ இல்லைன்னு, அதெல்லாம் பண்ண வேண்டியது பண்ணிடணும், இல்லைன்னா தப்பாயிடும். சரிம்மா சரி. நீ மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டிங்களா? அதோ சொல்லலைம்மா, அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். ஏன் நீ என்னாச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா என்ன? இல்லை நான் இன்ஃபார்மே பண்ணலை, பண்ணிடுறேன். அது உங்கள் அண்ணன் வராருல, அப்படியே வரும்போது கூப்பிட்டு வரும்போது நானும் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கால் கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரெக்டாக உங்கள் ஆண்டி உங்களே ஜங்குக்கு தான் கூப்பிடுவாங்க. என்னமி என்னாச்சு? இது காலையிலே கத்திட்டுருக்க? டேய் உனக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குடா. எனக்கா? என்ன ஃபங்க்ஷனு? டேய் இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. தாலிலாம் பிரித்து கோக்க தேவையில்லையா? அது என்னம்மா தெரியும், ஏதோ சொல்கிறீங்க. டேய் ஆமாடா, பாரு கயிறுலேருந்து நல்லா இருக்காது, செயின் மாதிரி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிம்மா நான் வாங்கி கொடுத்துறேன் அவளுக்கு, செயின் தானே, சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாண்டி. டேய் இல்லைடா, அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும். நாளைக்கு என்ன வேலை இருந்தாலும் மூட்டை கட்டி முடிச்சு போட்டு தலையில் போட்டுரு. புரியுதா? தலையில் போட்டுருடா. அம்மா என்னவா வளர்ற காலிலேயே? ஒயன் நீ சொல்லுமா, சொல்லி உன் புருஷனுக்கு புரிய வை, இது என்ன ஃபங்க்ஷன்னு. என்னாலலாம் புரிய வைக்க முடியாது. இவன் கூட ஒரு டைமும் என்னால் மல்லு கட்ட முடியாது. ஐயோ இந்த புள்ளியை நான் பெற்று வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேனே எப்பா, ஊரில் எவ்வளோ பேருடா. சரிம்மா ஆரம்பிக்காதம்மா. என்ன நாளைக்கு நான் போகக்கூடாது? நாளைக்கு இம்பார்ட்டண்டான கிளைண்ட் மீட்டிங் இருக்குமா, அட்டன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா? ஒயனோட அம்மா வேறு வந்துட்டுருக்காங்க. அத்தை வராங்களா? சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. ஆண்டி என்கிட்ட கூட சொல்லலையே. ஒயன் ஐயோ சாரி அத்தை, என்கிட்ட கூட சொல்லலையே. அது அர்ஜென்ட்டாக உனக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணிடணும், அதுக்காக தான் வராங்க. நீங்கள் போங்க, போய் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பா கூட போய் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், அவனுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபங்க்ஷனு நாளைக்கு சொல்கிற, சாரி இன்னைக்கு சொல்கிற. ஏன்பா நாளைக்கு சொல்லட்டா? கட்டுப்பேத்தாதம்மா, ஃபங்க்ஷன்னா யார் யாரெல்லாம் வரா? நம்ம ஃபேமிலி உள்ள மட்டும்தான்டா. போடா, என் உயிரை எடுக்காதடா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி நின்றுட்டே இருப்பீங்க. என்னடி ஏதோ விளையாடிட்டு போகிறாங்க? என்ன ஏய் ஒன்றும் இல்லை மாமா. என்னடி நீயும் பார்த்தே இருக்க? என்னடி சரிங்க வா அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு உங்கள் தாலியை தொட்டு பார்க்குறான். ஏன் நல்லா தானே இருக்குதுவே, ஏன் வேறு மாற்றுறாங்க? மாமா இது கயிறாக இருக்குல்ல, நல்லா இருக்குடி கயிறாக இருந்தால் கூட. அப்புறம் இது ஒரு மாதிரி செயின் மாதிரி இந்த கயிறை உள்ளே போடுவாங்க மாமா, நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆடி. நான் வேணால் அம்மாக்கிட்ட வேணும்னு சொல்லிடுறேன் மாமா. நீ வேற இல்லை வேண்டாம், அதான் தப்பாயிடும். சரி இப்போ ரெடியாகு, பர்ச்சேஸ் ஏதோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல, நீயே எல்லாம் பார்த்துக்கோ, நான் கூட வரேன். மாமா நான் ரொம்ப பர்டனாக இருக்கேண்ணா. யார் சொன்னா? இப்போல்லாம் இல்லையே. இல்லை புதுசாக சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கா? அப்படிலாம் இல்லையே. என்னாச்சு? இல்லை மாமா, அது என்னடி மார்னிங்கே மாமா இது ஹால் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கே இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு உரிமை இருக்குல்லடி பொண்டாட்டி. ஏன் மாமாக்கு இல்லையா? ஜங்குக் மாமா அதெல்லாம் இருக்குது, நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் நீங்கள் கீழே ரெடி ஆகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹால்லே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். கரெக்டாக உங்கள் மம்மியும் வந்திருப்பாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. ஆண்டி ஜங்குக் எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, நீ உட்காருப்பா. அட என்னத்தை நீங்கள் இன்னும் இதே பண்ணிட்டீங்க, நீ உட்காருங்க. ஐயோ இல்லைப்பா, அது
மாமா உட்காருங்க, என்ன நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா உட்காந்துட்டு, தம்பி பொண்ணு எங்கப்பா? இதோ கூப்பிட்றேன். ஒயன், ஏய் டியே, இதோ வரேம்மாம்மா. மா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணியிருப்பீங்க. பா எப்படி இருக்குது ஹெல்த்து? உன்னை யார் வர சொன்னா? பாருங்க, போன வர தானே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஆமாம், எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் தம்பி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, அது பண்ணிடணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ணாமல் இருந்தால் அது தப்பாயிடும்ல, அதனால தான்ப்பா. நீ எங்கடி கிளம்பிட்டு இருக்க? அம்மா அத்தை தாம்மா, நாளைக்கு நீ சொன்னல ஃபங்க்ஷன் இருக்குன்னு, அதை ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு நாங்கள் வரும்போது அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ போ மாப்பிள்ளை கூட போய் கொண்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போ. இல்லைம்மா பரவாயில்ல அத்தை, பரவாயில்ல அத்தை, எல்லாம் ஒன்றா தானே இருக்கும், அப்படியே ஒன்றா உட்காந்து பேசலாம், இதில் என்ன இருக்குது? அது இல்லை மாப்பிள்ளை, இல்லை நீங்கள் போய் பேசிகிட்ருங்க, இப்போ தானே நாங்கள் வேறு வந்தோம், அப்புறம் உங்களுக்கு வேறு களைப்பாக இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு செங்குக்கு உட்காந்துருப்பாங்க அவங்க கூடவே. அப்போ கரெக்டாக மம்மி உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காங்க ஒத்து. என்னம்மா, என்னடி ஃபேஸ்லாம் பார்க்க நல்லா பலன்னு இருக்க, டயர்டான மாதிரியே இல்லையே. நான் ஏன் டயர்ட் ஆகணும்? என்னம்மா நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ ஊரில் என்ன வேலை வாங்கிட்டு இருப்பியே, அது மாதிரி இங்கே வேலை வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சியா? இங்கெல்லாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சரி, அதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சா? எல்லாமே நடக்குது. அப்புறம் என்ன, நான் மாமாலாம் ஜாலியாக காலேஜ் போவோம். காலேஜ்? மாப்பிள்ள என்னத்த, என்னாச்சு? இவ காலேஜ் போகிறாளா? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சேனே மாப்பிள்ள. காலேஜ்க்கா போகிறா? ஆமாத்த, தான் நான் சொன்னேனே காலேஜ் போகிறான்னு. இல்லைப்பா, இவ சும்மா என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். உண்மையாவா? ஆமாத்த, என்னாச்சு? அதில் என்ன? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமில் கூட்டி போய், அட்டி பாவி, கல்யாணம் ஆனா அது இது எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு குழந்தை பத்துக்க தெரியாதா அவனுக்கு? இப்போ காலேஜ் ரொம்ப போய் என்னடி பண்ண போகிற காலேஜ் போயிட்டு? அம்மா நீ என்னம்மா இது உளறிட்டு இருக்க? போம்மா, இதெல்லாம் ஜங்குக்கு தெரிஞ்சதுன்னு ரொம்ப வருத்தப்படுவார், அப்புறம் கோவப்படுவார், அப்புறம் ஒன்று வீட்டு விட்டு துரத்திடுவார், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன விட்டு விட்டு துரத்து வரேன் மாப்பிள்ள? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஃபஸ்ட்டு நான் என் அண்ணிக்கிட்டே பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஆண்டிக்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. உங்கள் ஆண்டி வீடு சின்ன பசங்க, அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ கூட கோவம் குறைஞ்சிருக்காது. இப்போ ஸ்ட்ரைட்டாக மாப்பிள்ளைக்கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கே வந்திருப்பாங்க. மாப்பிள்ளை உள்ளே வரலாமாப்பா? வாங்க அத்தை வாங்க. புடி கொதவு துறடி. சரி மாமா. வேணாம் மாமா, அப்படியே துரத்தி விட்டு. என்னடி புடி போகிறேன் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு என்னம்மா உனக்கு இங்கே வேலை? என்னடி? என்னம்மா உங்களுக்கு இங்கெல்லாம் சொல்லியிருந்தா நாங்கள் 2 பேரும் ஹால்க்கே வந்திருப்போமே, இப்படி ஸ்டெப் வேற வேணாவே சொன்னம்மாம்மா. அதான் சொன்னியா நீ? மாப்பிள்ளை நீங்கள் அதை விடுங்கப்பா, நான் உங்ககிட்ட பேசணும். உள்ளே வாங்க அத்தை வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? மாப்பிள்ளை இவ்வளோதுக்கு காலேஜ்லாம் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, காலங்காலத்தில் அப்படியே எல்லாமே நடக்கணும்லப்பா. அது மட்டும் இல்லாமல் குழந்த குட்டின்னு என் அண்ணன் வம்சம் வளரணும்ல, அதுக்கு இவ வந்து படிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பா. அதெல்லாம் வேறு நீங்களும் நம்பிட்டு நீங்களும் காலேஜ் அனுப்புறது நல்லாவா மாப்பிள்ள இருக்குது? அம்மா என்னம்மா டேரெக்டாக வந்து இது அம்மா நீ ஆனால் ரொம்ப மாமா அது இருடி அவங்க விட அத்தை அது இல்லை, படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதான். ஆமாம் மாப்பிள்ள, அவள் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாள். இப்போ படிச்சுட்டு என்ன பண்ண போகிறா சொல்லுங்கள்? அதே மாதிரி தான் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு உங்கள் பிள்ளைங்கள பார்த்துக்கணும், அதானே பண்ண போகிறா படித்து முடிச்ச பிறகும். இப்போவே அதை ஆரம்பித்தா என்ன? அதுதான் சொல்கிறேன் மாப்பிள்ள, நீங்கள் பாருங்கள், சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் அது இதுன்னு பேச்சு கொடுத்துட்டு அவள் எல்லாம் சொல்கிறதுக்கும் நீங்கள் தலையாட்டு இருக்காதீங்க மாப்பிள்ள. இவளை நம்புறதே வேணான்னு தான் நான் சொல்வேன். அம்மா நீலாம் ஒரு அம்மாவாம்மா? அவர்கிட்ட வந்து இவளை நம்புறதேனா அவர் என்னென்ன நினைப்பாரு? நீ வாய மூட்ரி, உங்ககிட்டயா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைகிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். நீ வந்ததுலேருந்து அவருக்கு என்ன ருசியாக செஞ்சு போட்டிருக்க? நீ
அவர் என்னை செய்ய விட மாட்டாருமா. ஓ, செய்ய விட மாட்டார், அதனால் நீ கம்முந்துருவியா? அதான் இல்லை, காலேஜ் போயிட்டுருக்கா, அதனால் அதெல்லாம் வேணாம்மா, நான் தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி அடிக்கடிக்கு கேட்பா, அடிக்கடிக்கு பிரியாணியெல்லாம் செஞ்சு தருவா. நல்லா தான் அத்தை இருக்கும். சண்டேலாம் பிரியாணி அவள் தான் சமைச்சு தருவா, நல்லா தான் இருக்கும். சரிங்க மாப்பிள்ள, நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுமாரி பார்த்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கா இங்கே செம்ம காண்டாகும். அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருப்பீங்க. தங்க அப்படியே நக் பண்ணிட்டு, ஏய் நடி, மாமா பார்த்தீங்களா எங்கள் அம்மாவா அது? இப்படியா பண்ணுவாங்க யாராச்சும்? ஏய் என்னடி, என்ன நடி தங்கும் மரியாதைலாம் பேசிட்டுருக்க? மாமா பாருங்க மாமா, மாமா நீ என்னை காலேஜ் விட்டு நிறுத்திடுவேன் மாமா. நீ போ, இப்போ அடி, நான் ஏன் ஒன்று நிறுத்த போகிறேன்? மாமா லவ் யூ மாமா. சரி போதுமா? மாமா 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 என்னடி நீங்கள் கீழே வந்து ஒரு மாதிரி கெத்தா என் பொண்டாட்டி காலேஜ் போவா, நான் தான் கூப்பிட்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா மாமா எங்கள் அம்மா முன்னாடியே? அம்மோ அதெல்லாம் நல்லா இருக்காதுடி. அதெல்லாம் நல்லா இருக்காது. நான் வேணா அப்படி சொல்லிட்டா, இதுக்கப்புறம் இவள் காலேஜ் அனுப்பலன்னு போங்க மாமா, நீங்களும் எங்கள் அம்மா கூட சேர்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜங்கும் அதை பார்த்து வச்சுட்டுப்பான். ஸோ நைட் ஆகிருக்கும், நீங்களும் ஜங்கும் ஆஸ் யூஷுவல் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படின்னு நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங்கே எழுப்பிட்டுருப்பாங்க உங்கள் 2 பேரையும். அண்ட் உங்கள் 2 பேருக்கும் ட்ரெஸ்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங்கு அவ்வளோ வெடிக்காலமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து எல்லாமே ரெடி ஆகிருப்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கும் அழகாக செம்ம அழகாக வரான் வேஷட்டில். நீங்கள் பார்க்குறீங்க, அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கார் மாமா. ஜங்குக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். எப்படி இருக்கு? தூங்கு மூஞ்சா வேறு இருக்குது, ஓகேவா? சோ மாமா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியா, அழகாக இருக்கேண்ணா. மாமா இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையில் சந்தனை குழச்சி அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு, அச்சோ மாமா நான் ஒன்று சொல்லட்டா, நீ செம்ம அழகு மாமா. அதனால தான் என்னமோ தெரியல எல்லா பொண்ணுங்களும் பக்கமே வருது. அதெல்லாம் ஒன்றும் வரலடி, ஒருத்தி காலையிலே ஆரம்பிப்பான். சரி வா மாமா. இன்னைக்கு பொண்டாட்டி செம்ம அழகாக இருக்கா. லவ் யூடி பொண்டாட்டி, பார்க்க குப்தாவாக இருக்கு. போ மாமா, நான் கேட்ட பிறகு தானே நீ சொன்ன. அது இல்லைடி, தூக்கமாக வருதுடி, கடுப்பாக இருக்குடி. இருக்குல்ல மாமா, அதே மாதிரி தான் மாமா. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? உனக்கு கீழே வா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? வா போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் போவீங்க. பார்த்தாங்க ஐயர் உட்காண்ட்ருப்பாங்க. சங்குக்காவில் தான் உங்களை முறைச்சி பார்ப்பான். பார்த்தீங்களா என் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு? ஐயர் மாதிரி இருக்குது. இவனை எங்கேருந்துட்டு தூக்கிட்டு வந்தாங்க உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும்? அதாங்க எனக்கும் தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டிக்காரங்கன்னு? ஆமாம் சொல்லலாம் அப்படி பெரிய. ஐயோ இவனா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உட்காரான். ஸோ ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ ஜென்னியை கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பா. ஜென்னி அவ்வளோதான் ஜங்குக்கு வச்ச கண் எடுக்காமல் பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கா. ஜோ நீங்கள் அவ்வளோதான் அவளை பார்த்து வந்து முறைன்னு முறைச்சிட்ருக்கீங்க. மாமா இவன் எதுக்கு மாமா இங்கே வந்தா? தெரிலடி, சைனீஸ் அண்ணா எது கூப்பிடுறாங்க தெரில அம்மோ எனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. டேய் புகையை கம்மியாக போடுறா. தம்பி கொஞ்சம் கம்மியாக போடுப்பா. மாப்பிள்ளைக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கிறாங்க போல். நீ பார்த்த வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறத. ஓலர் வாய் பையன். சரி போதும் சீக்கிரம். டேய் அமைதியாரடா. பசிக்குதுமா. எப்பட்றா இவ்வளோ சீக்கிரம் உனக்கு பசிக்கும்? பின்ன அவ்வளோ சீக்கிரம் ப்ரெஷ் பண்ணா அவ்வளோ சீக்கிரம் பசிக்கும் தான். மாமா பசிக்குதா? நான் வேணா உங்களுக்கு போய் தோசை எடுத்துட்டா. பொடி பொண்டாட்டி. இந்த போகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் இருந்துருப்பீங்க. ஒயன் உக்காந்துட்டான் அத்தை. டேய் என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? அவள் தாம்மா எனக்கு தோசை விட்றேன்னு சொன்னான், நான் வேணான்னு தாம்மா சொன்னேன். மாமா நான் எப்போ வேணான்னு சொன்னேன்? அத்தை போய் சொல்கிறாரு அத்தை. அமைதியாக இருக்கிறீங்களா ஃபஸ்ட்டு 2 பேரும்? புருஷன் முன்னாடி மாதிரியா பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த ஸ்கூல் குழந்தைங்களாட்ட பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணிட்டாலாம் பொண்டாட்டி. சொல்லு மாமா, கடுப்பாக இருக்குல்ல? என்னடி தரலாம் எவ்வளோ நேரம் அது இதுன்னு பண்ணி ஏதாவது கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். இது சாப்பிட ஏதாவது தரமாட்டாங்களா? இவ்வளோ வச்சுருக்காங்க முன்னாடி, ஒரு லட்டு எடுத்துக்கலாமா?
டேய் எடியிலம்மா சும்மா இது எப்படி இருக்குது, இது குவாலிட்டி என்ன நான் தொட்டு பார்த்தே சொல்கிறேன்டின்னு சொன்னாதான். மாமா ஏய் பார்த்துடி யாராவது பார்த்துட போகிறாங்க. நான் மட்டும் கொடுத்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி நான் தான் உங்கள் மேலே கொடுக்கவே இல்லையே, சும்மா ஆடினேன். இதெல்லாம் நல்லா பண்ணு, இதை பண்ணிடாத மாமா. மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பீங்க. அவரும் அந்த சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்க, எதுவும் கண்டுக்கவும் மாட்டீங்க நீங்கள் 2 பேரும். ஃபைனலாக எல்லாமே பிரிச்சுட்டு அக்கையும் ஜங்குக்கை தான் கட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு தான் கட்டுறான் ரொம்ப ஹாப்பியாக. கட்டிட்டு அகைன் உங்கள் 4-8 கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு மாமா. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல? அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே தானே? ஓகேம்மா. ஸோ நீங்கள் 2 பேரும் மாடிக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் மாடியில் போயிட்டு படுத்துட்டு காலையிலே ஒரே ஆட்டம் அவங்க 2 பேருக்கும். நல்லா சிரித்து பேசிட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்கள் டோர் தட்டுற சவுண்டு நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு, என்னம்மா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்து வச்சுருக்கோம், இன்றைக்கி எல்லாம் முடிகிற வேலையை மட்டும் பாரு. என்னம்மா விளையாட்டியா நீ? அது எங்களுக்கு தெரியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு. தேவையில்லாமல் இதில் அது நல்லா இல்லைம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் இல்லடி, நாங்கள் சொன்னது தான் ஞாபகம் இருக்கட்டும், புரியுதா? தலை மாப்பிள்ள வாங்க அத்தை, சொல்லுங்க அத்தை, வாங்க உட்காருங்க அத்தை. இல்லைப்பா இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து 2 பேருக்கும் வச்சுருக்கோம்ப்பா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அவள் வந்தால் ஏதோ முரட்டு பிடிக்கிறானா, நீ அது பார்த்துக்கோப்பா தம்பி. சரிங்க அத்தை. அவ்வளோதான், நீங்கள் ஜங்குக்கு பார்த்துருக்கீங்க. என்ன மாமா அமைதியாரு மாமா, அமைதியாக வரடி. சரிங்க மாமா. ஸோ கொண்டாட்டில் உங்கள் மம்மியை போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் மாமா இல்லை மாமா இப்போதைக்கு வேணாமே, நான் இப்போ தான் வேணும் நான் சொன்னேன், அவங்களுக்காக தான் ஓகே சொன்னேன் மாமா. அது சரி மாமா. அவங்களுக்காக சும்மா ஓகே சொன்னேன்டி, அதான் நடக்காது, பயப்படாது என்ன மாமா. உண்மையாவா? உண்மையாக தான், நடக்காது. ஓகே சரி மாமா. மாமா சாரி மாமா. எதுக்கு அதெல்லாம் வேணாம் விட மாமா. உனக்கு அது வேணும்னா எனக்கு ஓகே தான் மாமா. இல்லை வேண்டாம் விடு, பார்த்துக்கலாம். எங்கே போக போகிற? இங்கே தானே இருக்க போகிற, இப்போ இல்லைனாலும் அப்புறம் அப்படி தான் ரெடி பண்ணட்டி. மாமா நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் நான் உன்னை, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறியா மாமா? அப்படிலாம் இல்லை, சம்டைம்ஸ் மாதிரி கடுப்பாக இருக்கு. என்னடா இது பொண்டாட்டி இருக்கா, நான் எதுவும் தோணும்ல, அது மாதிரி தான். பெருசாக எடுத்துக்காத மாமா. அது சொன்னல, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதானே, சொல்கிறத மட்டும் கேளு. எல்லாம் நல்லா இருக்காதுடி, புரியுதா? அவங்க தான் சொல்கிறாங்கன்னு என்னால் உன்னை காலேஜில் விட்டு நிறுத்த முடியாது. புரியுதில்ல? சரி மாமா. மாமா என்னடி? ஐ லவ் யூ, ஐ லவ் டு பொண்டாட்டி. செப்போ எனக்கு மாறி இருக்குது தலைவலியா. மாமா நான் வேணா தையல் வேணாண்டி, நீ கொஞ்சம் போ, நான் ஓகேவாயிடுவேன். சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி அதே நினச்சிட்ருப்பான். சரி கொஞ்ச நேரத்தில் அப்படி தூங்கியிருப்பான், நான் மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்தனால. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ என் மாமா குழந்த எப்படி தூங்குது பாரு. மாமா மாமா என்னடி சொல்லுடி பொண்டாட்டி. என்னடி? மாமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, வாங்க வந்து சாப்பிடுங்க. பொண்டாட்டி அப்போ சாப்பிட்றேன்டி, தூக்கமாக வருது. மாமா எழுந்துருங்க மாமா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுப்பு வச்சுருப்பீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு உங்கள் மம்மி அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் கிளம்பியிருப்பாங்க. ஸோ அது நடக்கும்போது உங்கள் மம்மி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்போவே கிளம்பியிருப்பாங்க டேடியோட ஹெல்த் கண்டிஷன்னால. ஸோ ஈவினிங் உங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பெட்ரூம் பார்க்குறீங்க, செம்ம டெக்கரேட் பண்ணி ஒரு மாதிரி செம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. மாமா தூங்குடி, எனக்கு தூக்கம் வருது. மாமா அது இல்லை, அது சாரி மாமா, எவ்ரி டைம் ஒன்று ரொம்ப
கஷ்டப்படுத்துகிறோன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாடு. இல்லை ஓகேவாயிடும். அது சரியாக வராது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாரீ ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க பார்த்து ஏய் என்னடி பாரு, நானே எல்லாத்தையும் அடைக்க வச்சுட்டு கம்முன்னு இருக்கேன், நீ வேறு அவுத்து காட்டிட்டு என்னை ரொம்ப விடாது, புரியுதா? இல்லை மாமா, நான் சாரீ தானே அவுக்கிறேன், அப்புறம் உனக்கும் ஓகேவாக இருக்கும், அப்புறம் நீயும் பண்ணுவ, நீயும் ஹாப்பியாக இருப்பல்ல. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்க. அல்ல வேண்டாம் மாமா, தெரியல பாருடி, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, சீரம் எடுத்து போடு மேலே சாரியை, தாலி வேறு எடுத்து போடு. மாமா அது எனக்கு எடுத்து போட தோணலையே, டிப்பாவி இல்லை குட்டிலேயே பழுத்துட்டு எடுத்து போட தெரியலையா அவனுக்கு? நீ எடுத்து போட்டுக்கோ, வேண்டாண்ணா எனக்கு வேணும்டி, புரிஞ்சுக்கோ, நானே எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் சொன்ன கேளு. மாமா அது மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் ஸோ என்ன தாண்டி பிரச்சனை கொள்ளச்சி? என்ன இல்லை மாமா, நீ பாவம் இல்லை, நான் இப்போ ரொம்ப பாவமாக இருக்கேன், இப்படியெல்லாம் காட்டிகிட்ருக்கா, எதுவும் பண்ண முடியலையே, அந்த அளவுக்கு பாவமாக இருக்கேன், கம்முன்னு படுத்துருடி செல்லம். மாமா சொல்கிறேன்ல, மாமா சொன்னால் கேட்பல. நீ ஏதாச்சும் மேலக்கா கூட பண்ணு. ஏம்மா மேலக்கா ஜாலியாக இருக்காம்மா அவனுக்கு? ஆமா போ, நீ இப்படிலாம் கேட்டு என் சங்கடப்படுத்தாத. ஐயோ சங்கடப்படுத்துகிறாங்க இந்த அம்மாவை, அப்படி சரியான கள்ளிடி நீ. மாமா என்ன அமைதியாக இருக்க, எதுவுமே பண்ணலை? எதுவுமே பண்ணலையா? ஏதாச்சும் பண்ணணுமா? பண்ண நல்லா இருக்கும். யாருக்கு? உனக்கு மாமா. எனக்கு இப்போ நல்லா இருக்க வேணாம். இல்லை எனக்கும் நல்லா தான் இருக்கும் மாமா. அப்படியாடி? மாமா இன்னைக்கு மார்னிங் ஷர்ட்டில் சந்தனத்தில் பார்க்க எப்படி இருந்தால் தெரியுமா? நீ செம்ம அழகான புருஷன். அப்படியா? ஆமாம் மாமா. மாமா என்ன ஒரு மாதிரி பார்க்குற, எனக்கு அதுவே எப்படி இருக்கு மாமா? மாமா அப்படி சொல்கிறதுக்குள்ள ஜங்குக்குங்கள அவனோட மடியில் உட்கார வச்சுருப்பான். ஸோ நீங்களும் அப்படி உட்காந்துட்டு மாமா என்ன பண்ணுற? என்ன பண்ணலான்னு சொல்லு. பண்ணலாண்டி. அப்படியே இந்த ஷர்ட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், நீயும் கையால் பண்ணலாம்ல, கழட்டி விட்டால் நல்லா இருக்கும்ல. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு பட்டனா கழட்டி விட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கும் வாடி ஓகேவா மாமா அப்படி சொல்லிட்டு அப்படி நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க அவன் செஸ்ட்லேயே. என்னடி? என்ன? மாமா ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு மாமா. அப்படியா? ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் என் பொண்டாட்டிக்கு. மாமா சரி நான் படுக்கட்டா? என்னது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னடி என்ன பேசுகிற? மாமா என்ன பண்ணுற? இல்லை நீ கழட்டி பார்த்த, இப்போ நான் கழட்டி பார்க்கணும்ல. மாமா இல்லை அது வேண்டாம். ஏன்? நான் கழட்டினா நல்லா இருக்காதா? நல்லா கழட்டு வண்டி பார்க்குறியா? அப்படி சொல்லிட்டு ஒரு ஊக்கா கழட்டுறான். அவ்வளோதான் உனக்கு மாறி இருக்கு. மாமா ஜங்குக் மாமா கழட்ட மட்டும் தாண்டி செய்கிறேன், இன்னும் அந்த இடத்த தொட்டு கூட பார்க்கல, 10க்குள்ளவா? மாமான்னு ஐயோ இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு என்னடி தோணும்? கூட ஃபுல்லாக முடியணும் ஆசையாக இருக்குந்தாண்டி தோணும். நீ எல்லாத்தையும் ஏற்றி விட்றடி பொண்டாட்டி. மாமா
இல்லை அது சாரி மாமா. ஆ அப்படியா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ மேலே இப்போ நீங்கள் எதுவுமே போடாமல் தான் இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான், எதுவுமே பண்ணலை. நீங்கள் மாமா ஏதாச்சும் பண்ணு மாமா, என்ன இப்படியே பார்த்துட்ருக்க, ஒரு மாதிரி ஆகுது மாமா. ஆ என்னடி? கேட்கல. மாமா என்னடி போனாடி? அப்படி சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. மாமா என்ன மாமா? ஜங்குக் மாமா, ஜங்குக் மாமா ஏண்டி இப்படி ப்ரீத் பண்ணிகிட்ருக்க? எதுக்கு இந்த அளவுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் இறக்குடி. கொஞ்சம் இறக்கு. மாமா மாமா ஜங்குக் மாமா. நான் தான் அப்படி சொல்லிட்டு கொண்டாட்டில் அந்த பிளேஸில் டச் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவ்வளோதான் உங்களுக்கு. அப்படி கண்ணை இன்னும் இறுக்கமாக மூடிட்டு ஜங்குக்கோட ஹேரை லைட்டாக அப்படி இப்படி உங்கள் கை வச்சு பண்ணிவிட்டு மாமா மாமான்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு 2 பேரும் ஜாலியாக அப்படி ப்ளே பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் ஜங்குக்கோட மேலே அப்படியே படுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ மாமா நீ ஹாப்பியா? ஓகே ஹாப்பி. சாரி மாமா, நீ ஹாப்பி ஆகலைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் சரி பண்ணிட மாமா. இல்லடி அது நல்லா இருக்காது. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். மாமா மாமா நீ என்ன பண்ண போகிற? நான் வேணால் பண்ணி விடட்டா? அதெல்லாம் வேண்டாம். மாமா அது வேணாண்டி நீ போ. ரொம்ப வலிக்குது, நான் போகணும் ஓ அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்திருப்பான். நீங்களும் உட்காந்துட்டே இருந்திருப்பீங்க. வந்த உடனே இப்படி மயிறு எதுக்குடி மேலே எதுவும் போடாம விட உட்காண்டே இருக்க? நீ தானே மாமா கழட்டி விட்டு போனேன். தான் நல்லா பண்ணுடி, ஆனால் நல்லா வச்சு செய்கிறடி என்ன. இப்போதான் நான் அவ்வளோ நேரம் கத்திட்டு வந்தேன்னு உனக்கே தெரியும். நல்லா தாலி தொங்க தொங்க அதுவும் மேலே போடாமல் உட்காந்துட்டு மொபைல் ஏற்றி விட்ற அப்படி தானே? அப்படி சொல்லிட்டு ஜுங்காக்கே நம்ம கிட்ட வரேன். நீங்கள் மாமா தூக்க போட்டுறேன், ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இப்போ ஏதாச்சும் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி விளையாடிட்டு 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. ஸோ மார்னிங் ஆகிருக்கும்.